Hello everyone, welcome to Sadish Kumar Education. In the class, we will talk about 10th standard maths algebra exercise 3.20 multiple choice question. So the third question, if x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6, then the value of k is 4 option கொடுத்திருக்காங்க. So question நல்லா புரிஞ்சுங்க. question வந்து கொடுத்திருக்காங்கன்னா x minus 6 is the HCF of two quadratic equation. So HCF means highest common factor. அதாவது இந்த x minus 6ங்கிறது இந்த quadratic equationக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது, இந்த quadratic equationக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஃபேக்டர் அப்படின்னா ரூட் சொல்யூஷன் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அது ஒரு சொல்யூஷன். எக்ஸுக்கு 2 வேல்யூ வரும், அதில் ஒரு வேல்யூ வந்து x minus 6ஆக இருக்கலாம், x minus 6 = 0. ஸோ இது ஒரு ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் காமனான ஃபேக்டர். இந்த 2 quadratic equation காமனாக இருக்கக்கூடிய ஒரு HCF வந்து இது. அப்படி இருந்ததுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சதுக்கு வந்து கிவன் என்னது, HCF ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 இஸ் எக்ஸ் மைனஸ் 6. இதுக்கும் அதே தான், அதே மாதிரி HCF ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் kx மைனஸ் 6 இஸ் எக்ஸ் மைனஸ் 6. அப்போது எக்ஸ் மைனஸ் 6ங்கிறது ஒரு ரூட் அப்படின்னா ஆன்சர் என்ன? ஸோ எக்ஸ் மைனஸ் 6 = 0, x = 6. ஸோ x வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் இது ஒரு ரூட். இந்த ரூட்டை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = 0. இங்கே வந்து ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டாங்கிறது ஒரு ரூட்டு. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 = 0. இதுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் மைனஸ், அப்போ கேவோட வேல்யூ என்ன வருது? கே = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு என்ன வருது? மைனஸ் 6ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ கேக்கு வந்து எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ரூட்டையும் ஆட் பண்ணால் கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்? மைனஸ் 6 கிடைக்கணும். நமக்கு ஒரு ரூட் தெரிஞ்சிருச்சு, ஒரு ரூட் ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட் என்ன எடுத்துக்கலாம்? 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தெரிஞ்ச ஆன்சர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6 இன்ட்டு பீட்டா = மைனஸ் 6. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ மைனஸ் 6/6னா பீட்டா = மைனஸ் 1. அப்போ 2 ரூட்டு கிடச்சிருச்சு. ஆல்ஃபாங்கிற ஒரு ரூட் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. எதுலேருந்து? 6. எப்படி கண்டுபிடிச்சோம்? HCF வந்து ஒரு ரூட் கொடுத்ததுனால அந்த x மைனஸ் 6 = 0ன்னு போட்டோம். ஸோ x = 6ன்னு கிடச்சிச்சு. இது ஒரு ரூட்டு. ஓகே, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபாவோட வேல்யூ 6ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம். பீட்டா வந்து மைனஸ் 1 கிடச்சிருச்சு. இது எப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = 0. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது கேக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்கும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு மைனஸ் 6 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 6. பீட்டா வேல்யூ மைனஸ் 1. 6 மைனஸ் 1னா 5. ஸோ இந்த கே = 5. ஆப்ஷனில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா பியாக இருக்குது. ஸோ the answer is 5. Okay, so thanks for watching the multiple choice question. 10th ஸ்டாண்டர்டில் 8 சாப்டருக்குமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்லுங்கள். 1 மார்க் படித்தாலே நம்ம சீக்கிரமாக பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ டாட்டா, பை பாய்.